செலக்ட் அப்போ ஆப்ஷன் பார்த்தோம். செலக்ட் ஆப்ஷனில் நாங்கள் வந்துட்டு இவ்வாறு ஆப்ஷனில் முதலாவது ஆப்ஷனில் என்ன இருக்குதோ அதுதான் டிஃபால்ட்டாக முன்னுக்கு இருக்கும். நாங்கள் ரன் பண்ணும்போது முன்னுக்கு இருக்கிறது அந்த முதலாவது ஆப்ஷனில் இருக்கிறது தான். இந்த ஆப்ஷனில் நாங்கள் டிஃபால்ட்டாக இருக்கிற ஏதாவது ஒன்று மாற்றணும்னால் இங்கே தான் நீங்கள் செலக்டட், நான் ஏற்கனவே சொன்ன செலக்டட்ன்றதை இங்கே தான் பாவிக்கலாம். சரிதானே? இப்போ உதாரணமாக நான் இந்த அவுடின்றது தான் செலக்ட் முதல் முன்னுக்கு வரணும்னா இங்கே வந்து நான் என்ன செய்யலாம், செலக்டட்னு வந்து பாவிக்கலாம். இப்போ பாருங்க, நான் ரீஃப்ரெஷ் பண்ணும்போது நாங்கள் எதுக்கு நான் செலக்டட் கொடுத்தோம் அது முன்னுக்கு வந்து நிற்கி, அது இங்கே தான் இருக்குது, அது தான் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகும். இப்போ யாரும் இந்த ஃபார்ம் நிரப்பிட்டு போகும்போது இதை நான் கிளிக் பண்ணி செலக்ட் ஆகாட்டி அப்போ அவர செலெக்ஷன் வந்து இந்த அவுடியாக இருக்கு. சரிதானே? அதுதான் அதில் அர்த்தமாகவே நாங்கள் டிஃபால்ட்டாக எது செலக்ட் ஆகணுமோ அதுக்குள்ள அந்த ஆப்ஷனுக்குள்ளே மட்டும் செலக்டட் பாவிக்கலாம். சரியா? அதே மாதிரி நாங்கள் இங்கே பார்த்தோம், டிஃபால்ட்டாக ஒருத்தருமே நாங்கள் இந்த ரேடியோ பட்டனில் ஏதாவது ஒன்று டிஃபால்ட் பண்ணணுமாக இருந்தால் நீங்கள் செக்டுன்னு ஒன்று பாவிக்கலாம்னு சொல்லி பார்த்தோம். என்ன அப்போ இதுதான் ட்ராப் டவுன் லிஸ்ட். அப்போ செலக்ட் ஆப்ஷன் தான் நான் கோடிங்கில் பாவிக்கணும் இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டை உருவாக்குறது. ரைட். அடுத்தது கொமெண்ட்ஸ் இருக்குது. கொமெண்ட்ஸ்ன்னு சொல்லி பெரிய பட்டி ஒன்று இருக்குதுதானே? இதை நாங்கள் எப்படி உருவாக்குறோன்னு பார்ப்போம். இந்த கொமெண்ட்ஸ்ன்றது ஒரு லேபிள். அந்த லேபிளை முதல்ல நான் கிரியேட் பண்ணணும். அதுக்கு நான் வேறொரு பேராகிராஃப் போடுறேன். பேராகிராஃபுக்குள்ள பேராகிராஃபை க்ளோஸ் பண்ணுறேன். அதுக்குள்ள ஒரு லேபிளை கிரியேட் பண்ணணும்னே. லேபிள் ஃபோன் கொடுக்குறேன். லேபிள் ஃபோன் கொடுத்து ஏதாவது ஒரு பேர் கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. நீங்கள் எதுவும் கொடுக்கலாம் லேபிளுக்குள்ள. நான் உதாரணமாக கொமெண்ட்ஸ்லேயே கொடுக்குறேன். இல்லாட்டி நான் அதில் பேர் வந்துட்டு டெக்ஸ்ட் ஏரியா, இதனுடைய பேர் வந்துட்டு டெக்ஸ்ட் ஏரியா தான். நாங்கள் இதில் பேர் நான் பெரிய பட்டி ஒன்று உருவாக்குறோம், டெக்ஸ்ட் ஏரியான்னு சொல்லுவோம். கொமெண்ட்ஸுக்கு பதிலாக இன்னொரு பேர் கொடுக்கலாம், அதில் பிரச்சனை இல்லை. ஃபோகோ நீங்கள் எதுவும் கொடுக்கலாம். அவங்க அந்த லேபிளோட பேர் வந்துட்டு கொமெண்ட்ஸ்னு சொல்லியிருக்கேன். அவங்க நான் கொமெண்ட்ஸ்னு சொல்லி கொடுக்குறேன். சரிதானே? அதுக்கு கொமெண்ட்ஸுக்கு அப்புறம் நான் ஒரு பிஆர் ஒன்று பாவிக்கிறேன் அடுத்த லைனுக்கு போகிறதுக்காக. இப்போ அந்த பெரிய புக்ஸ் வாரத்துக்கான கோடிங் வந்து டெக்ஸ்ட் ஏரியான்னு சொல்லி உருவாக்கும். டெக்ஸ்ட் ஏரியா டெக்ஸ்ட் ஏரியாவுக்குள்ள இதை நான் சொல்லுவோம் ரோஸ், இது வந்து கொலம்ஸ். அவை ரோஸ் வந்துட்டு நாங்கள் நிறைகள், கொலம்ஸ் வந்து நிரல்கள். நிரல் தான் பெருசாக இருக்கு, ஏன்னா அகலம் தான் கூடவாக இருக்கு. அவை குளம் தான் கூடவாக இருக்கு, அகலம் வந்துட்டு. அப்போ ரோஸ் வந்து நான் இதில் ஒரு 4 ரோ உருவாக்கியிருக்கிறாங்க. ஏன்னா 1 2 3 4. அவை நான் ரோ கொடுக்கலாமுங்க. இதுக்குள்ள பண்பொன்றிக்கு ரோஸ்ன்னு சொல்லி ரோஸ் வந்துட்டு 4. அதே மாதிரி கொல்ஸ்ன்னு சொல்லி குளம் செத்திரன்னு சொல்லி நாங்கள் அகலத்தை பார்க்கணும். குளம்ஸ் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக தான் இருக்குதுதானே? அவை நான் ஒரு 20 கொடுக்குறேன், பிரச்சனை இல்லை, கொடுத்து பார்ப்போம். டெக்ஸ்ட் ஏரியா ரோஸ் 4, கொல்ஸ் 20ன்னு சொல்லி கொடுக்குறேன். டெக்ஸ்ட் ஏரியா க்ளோஸ் பண்ணுவோம். இப்போ ரோஸ் கொலம்ஸ் வந்துட்டு கொடுத்திருக்கேன். அப்போ இதோட பேர் வந்துட்டு டெக்ஸ்ட் ஏரியா. இப்போ இது இன்னும் பெருசாக்கணுமா இருந்தால் நீங்கள் கொல்ஸை கூட்டி கொடுக்கலாம். சரிதானே? ஒரு 30 கொடுத்தோம்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும். பெருசாகிக்கொண்டே இல்லை. சரி,
இப்போ இதை நான் கொமெண்ட்ஸ் சொல்லி சொல்லுவோம். இதுக்குள்ளே தான் நீங்கள் டைப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி விடணும்னு சொன்னால் நீங்கள் வெலு கொடுக்கவும் மேலும் டெக்ஸ்ட் ஏரியாவுக்குள்ள வெலு கொண்டு கொடுக்கவும் மேலும். வெளியே கொடுத்துட்டு நீங்கள் ஏதாவது பெருமானத்தை நீங்கள் அதுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணி விடுவோம் என்ன டைப் பண்ணுறதுக்கு கொமெண்ட் வந்து இப்போ அது அவங்க டிலீட் பண்ணிக்கொள்ளவும் மேலும் அதை இப்போ நான் டைப் ஹியர்னு சொல்லி நான் கொடுத்துட்டு விடவும் மேலும். அதுக்குள்ள வேல்யூ ஏதோ பிரச்சனை இருக்குது. வெளியே கொடுக்காம நான் நேரடியாக உள்ளுக்கே நான் கொடுக்கலாம் பெருமானத்தை. இப்போ டெக்ஸ்ட் ஏரியாவுக்குள்ளேயே நான் கொடுக்கலாம். இங்கே நாங்கள் வெளியே கொடுக்க இயலாது. அவ்வாறு கொடுக்கலாம். சரி தானே. இங்கே நாங்கள் டெக்ஸ்ட் ஏரியா டெக்குக்குள்ளே நான் கொடுக்கலாம். இங்கே வெளியே கொடுக்கலாது டெக்ஸ்ட் பாக்ஸில் கொடுக்குற மாதிரி டைப் ஹியர்னா அங்கே கொடுத்து விடலாம். கொடுத்துட்டு நான் கொடுத்தேன்னா அங்கே அதை நான் என்ன கொடுத்தோமோ அது வரும். இது வந்து நான் டிலீட் பண்ணிட்டு டைப் பண்ணுவோம் வேணும். அதோடய சேர்த்து டைப் பண்ணுவோம் வேறு. டெக்ஸ்ட் ஏரியாவுக்குள்ள இவ்வாறு பெருமானங்களும் என்ன செய்யலாம் கொடுக்கலாம். சரியா, இது வரைக்கும் வேண்டாம். இவ்வாறு இந்த அடுத்த அந்த பாக்ஸ் வந்திருக்குது. இதை நான் சொல்லுவேன் செக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதில் ஒன்றுக்கு மேற்பட்டதுகளும் வரலாம். இதில் ஒரு செக் பாக்ஸ் தான் வந்திருக்குது. என்ன செக் பாக்ஸ்னா என்னடா, நான் அதை விட்டுட்டு வேறு செக் பாக்ஸ் உருவாக்குவோம். உதாரணமாக நான் ஹொபின்னு ஒன்று உருவாக்க போகிறேன்னு சொன்னால் நான் இன்னொரு பேராகிராஃப் உருவாக்குறேன். செக் பாக்ஸ் அங்கே தான் கூடுதலாக தேவைப்படும். பேராகிராஃப் அதில் இல்லாமல் நான் வேறு ஒன்று உருவாக்குறேன். உதாரணமாக லேபிள் ஒன்று நாங்கள் உருவாக்குவோம். ஹொபீஸை வந்துட்டு கேட்குறது ஹொபீஸ். இப்போ லேபிள் ஸோ அதுக்குள்ள ஏதாவது நேம் கொடுக்கலாம். ஹொபி நான் ஹொபியே கேட்குறோம். ஹொபிகள் நான் பிஆர் ஒன்று பாவிக்கிறேன். இப்போ நிறைய ஹொபிஸ் வரப்போகுது. அப்போ நாங்கள் ஒவ்வொரு ஹொபிஸும் அவர் கிளிக் பண்ணுறதாக இருந்தால் அந்த கிளிக் பண்ணுற பாக்ஸ் தான் செக் பாக்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். சரி தானே. அதுக்கு நாங்கள் பாவிக்க வேண்டியது இன்புட் டைப் அப்படின்னு பாருங்க. நாங்கள் ஹொபிக்கு வந்துட்டு நாங்கள்
ரேடியோ பட்டன்னு சொன்னோம். அவை எந்த பட்டனுக்கு பேர் செக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த சிறிய பெட்டிக்கு பேர் செக் பாக்ஸ். இப்போ இது சிறிய பெட்டியில் நாங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட இதில் செலக்ட் பண்ணலாம். இப்போ ரேடியோ பட்டனில் ஏதாவது ஒன்று தான் நாங்கள் செலக்ட் பண்ணலாம். ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் செலக்ட் ஆகணும். இந்த செக் பாக்ஸில் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்டதில் நீங்கள் என்ன செய்யலாம், செலக்ட் பண்ண இயலும். அதுக்கு நான் சொல்கிறது செக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். செக் பாக்ஸ். நான் செக் பாக்ஸுக்கு நான் முதலாவது ஹாபி வந்துட்டு நான் வந்துட்டு பிளேயிங் கிரிக்கெட்னு சொல்லி போடுறேன். இப்போ செக் பாக்ஸ் அந்த பெட்டி வரும், பிளேயிங் கிரிக்கெட்னு சொல்லி வரும். இப்போ நாங்கள் இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஹொபின்னு சொல்லி வந்திருக்குது. அது முதலாவது செக் பாக்ஸுக்குள்ளே பிளேயிங் கிரிக்கெட் வந்துருக்கு. அடுத்து இன்னொன்று நாங்கள் உருவாக்கணுமாக இருந்தால் திரும்பவும் இன்புட் டைப் வந்துட்டு செக் பாக்ஸ் கொடுக்கணும். ஒவ்வொன்று முடியும் நாங்கள் பிஆர் பாவிக்கணும். ஆகவே பிரேக்குக்கு லைன் பிரேக்கு பிஆர் பாவிக்க போகிறோம். இன்புட் டைப் செக் பாக்ஸ் நாங்கள் அடுத்த ஹொபியை நாங்கள் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். சரியா? நான் சும்மா கேம்ஸ் வந்து கொடுக்குறேன். அடுத்து வந்துட்டு பிஆர் வரப்போகுது. சரி, இப்படி நாங்கள் ஒன்றுக்கு மேற்பட்டது கிரியேட் பண்ணலாம் செக் பாக்ஸ். நாங்கள் ஒன்றை கிளிக் பண்ணவும் மேலும் ஒன்றுக்கு மேற்பட்டது நாங்கள் செக் பண்ணிக்கொள்ளவும் மேலும். சரி தானே? இவ்வாறு இப்போ நாங்கள் இதை சொல்லுவோம் செக் பாக்ஸ். இது வந்துட்டு டெக்ஸ்ட் ஏரியான்னு சொல்லுவோம். இது வந்துட்டு செலக்ட் ஆப்ஷன். இங்கே இன்புட் டைப் வந்துட்டு ரேடியோ. இது வந்துட்டு ஏஜுக்கு நான் கொடுத்தது வந்து இன்புட் டைப் வந்துட்டு நம்பர். இது இன்புட் டைப் இமெயில். பாஸ்வேர்டுக்கு பாஸ்வேர்டு கொடுத்தோம். இது வந்துட்டு டெக்ஸ்ட் கொடுத்தோம். சரி, இது வந்து செக் பாக்ஸ்ன்னு சொல்லி கொடுப்போம். இதில் நான் டிஃபால்ட்டாக ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி வைக்கலும். இதில் டிஃபால்ட்டாக ஒன்றும் செலக்ட் ஆகவில்லை. அங்கே நாங்கள் செக் பாவிக்கவும் மேலும். இப்போ நான் உதாரணமாக கேம்ஸுக்கு வந்து செக்டுன்னு கொடுக்கவும் மேலும். செக்டு கொடுத்தோன்னா டிஃபால்ட்டாக என்ன செய்யும், அந்த கேம்ஸ்ன்றது செக் பண்ணப்படும். நாங்கள் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணும்போது நான் செலக்ட் பண்ணல, டிஃபால்ட்டாக செக் பண்ணப்பட்டு தான் இமெயில் வந்துட்டு இங்கே செக் பண்ணப்பட்டிருக்குது. அப்படி வந்து செலக்ட் ஆகி இருக்குது. சரி, அப்படி டிஃபால்ட்டாக நாங்கள் செக் இங்கேயும் கொடுக்கலாம். சரி, சரி. அடுத்து நாங்கள் சப்மிட் பட்டன் பார்த்தோம். இது வந்து ரீசெட் பட்டன். உங்களுக்கு தெரியும், ரீசெட் பட்டன் கிரியேட் பண்ணுறதாக இருந்தால் இன்புட் டைப் ரீசெட்னு சொல்லி கொடுக்கணும். அடுத்த பட்டன் வந்துட்டு இன்புட் டைப் வந்துட்டு சப்மிட்டுக்கு பதிலாக நான் கொடுக்கணும். ரீசெட்னு சொல்லி கொடுத்தோம்னு சொன்னால் அந்த பட்டன் கிரியேட் ஆகும். வெலுவுக்கு நான் பட்டனுக்கு வர வேண்டிய பேரை கொடுக்கலாம். ரீசெட்லேயே கொடுக்கலாம் அல்லது கிளியர் கொடுக்கலாம். பட்டன் பேர் தான் அது. ரீசெட் பட்டன் வரும். ரீசெட் கொடுத்தா நான் இதை டைப் பண்ணும்போது அது வந்துட்டு ரீசெட் ஆகும். டிஃபால்ட் இல்லாத விஷயங்கள் ரீசெட் ஆகும். கிளியரா? அதுதான் HTML form. HTML ஃபார்மில் அவ்வளோதான் விஷயங்கள் இருக்குது. அடுத்து நான் பார்க்க வேண்டியது CSS. ஸோ நாளை கிளாஸில் வந்துட்டு CSSனால் என்னன்னு சொல்லி பார்ப்போம். சரி தானே? HTML பகுதி அவ்வளோதான் முக்கியமாக இருக்குது. இதை டவுட் இருக்குதா? சாமியில் டவுட் இருக்குதா? இல்லை சார். சரியா? சரி, நாளைக்கு நாங்கள் CSS ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி, அஸ்ஸலாமு அலைக்கும்.